வாமா தைரியமாக அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இல்லை சார் இருக்கட்டும் பார்த்துக்கலாம். இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் சார். நீங்கள் 78 நாளைக்குள்ளேயே எங்கிட்டயே வந்து வியாபாரம் வச்சு கொடுன்னு சொல்கிறீங்க. நகை ஏன் போடலன்னு கேட்குறீங்க. ஸோ 78 நாளில் என் மகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தை தாண்டி நகை எப்போ வரும், தொழில் எப்போ கிடைக்கும்ன்றதான் உங்களுக்கு பேரார்வமாக இருக்குது. இது கல்யாணம் அன்புனால் நடந்த கல்யாணமாக தெரியல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போட நடந்திருக்கு சார். நான் யோசிச்சு தான் அனுப்ப முடியும் பெண்ணை. அப்படி தானே சார் சொல்லுங்கள். தப்பு பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ். தப்பு பண்ணிட்டாங்க இல்லை, தப்பு பண்ணிட்டாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. இப்போ தெரியல, இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியலன்ற நான். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு புரியலை. நாங்கள் தப்பே பண்ணாட்டி கூட பரவாயில்ல மன்னிப்பு கேட்டுடுறோன்றாங்க. எதுக்கு? பண்ணாத தப்புக்கு ஏங்க மன்னிப்பு கேட்குறீங்க? இந்த ஆடம்பரம் என்பது எங்கே போய் நிற்குதுனாக்க, நான் 400 சவரன் போடுறேன், 300 சவரன் போடுறேன், 100 சவரன் போடுறேன்னு அதில் இவ்வளோ இப்போ போடுறேன் மீதி அப்புறம் போடுறேன்ட்டு அப்போதைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியல. முதல்ல இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதே தப்பு. அந்த பெண்ணோட கடைசி நம்பிக்கை இருக்குல்ல, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு. ஏன் உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக? அப்போ நீ கோர்ன மன்னிப்பு என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக. நான் கஷ்டப்படலைம்மா, உனக்கு ஏற்பட்ட சாவுக்கு நான் தைரியமாக சண்டை போடுவேன் கடைசி வரைக்கும். நீ இருக்கும்போது போடாத சண்டே அட்லீஸ்ட் நான் இப்பயாச்சும் போடுவேன். நான் மட்டும் இல்லை, என்கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்ற அந்த ஒரு துணிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம அவங்களுக்கு தரணும். இல்லை, அந்த குடும்பத்தில் படுத்தின அந்த கொடுமைகள் உடல் ரீதியாக அவங்க சொன்ன மொழியிலேருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக சொன்ன விஷயங்கள், ஒருவேளை இன்னொரு திருமணம் நடந்தாலும் கூட நமக்கு இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ரீதியாக ரொம்ப பாதிச்சிட்டனால அவங்க அந்த முடிவை நோக்கி அந்த பேச்சை கேட்டால் உங்களுக்கு அப்படி தோணுதா? தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வழக்கறிஞர் சுமதி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். மேம் வணக்கம். திருப்பூர் ரிதன்யா குறித்து ஊடகங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோ கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்டிருப்பீங்க, முழுமையாக கேட்டிருப்பீங்க நிச்சயமாக. இதற்கு முன்னால் தற்கொலை சம்பவங்கள் நடக்கும்போதும் அது ஒரு செய்தியாக வந்துட்டு போகும். குறிப்பாக ஆணோ பெண்ணோ அது ஒரு சம்பவம் அப்படி சொல்லி கடந்து போகிற மாதிரி தான் சொல்லலை. ஆனால் இந்த ஆடியோன்னு ஒன்று கேட்ட பிறகு அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்வலை வந்து பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் அதை முதல்ல கேட்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அந்த வார்த்தைகள், அந்த கண்ணீரை கேட்கும்போது. நான் பேசிக்காக வந்து குற்றவியல் சட்டத்தில் வந்து என்னுடைய ஆரம்ப கால தொழிலில் வந்து ஸ்ரீ நடராஜன் சென்ற இதில் வந்து ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு ஆஃபீஸில் தான் நான் இருந்தேன். ஸோ குற்ற வழக்குகளெல்லாம் நிறைய பார்க்கும்போது மரண வாக்குமூலம்னு நாங்கள் வாசிப்போம். சார்ஜ் ஷீட்டில் வரும் மரண வாக்குமூலம்னு. ஆனால் ஆடியோவில் ஒரு மரண வாக்குமூலத்தை இல்லை, இப்போ தான் நான் கேட்டேன் முதல்ல. அது வந்து ரொம்பவே வந்து என்ன நடந்துகிட்ருக்குது நம்ம சமூகத்தில், என்ன விதமாக நம்ம பெண் குழந்தைகளை நம்ம வளர்த்துட்ருக்கோம், என்ன விதமான கருத்தியல்களை நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம், ஒழுக்கம் என்று நம்ம எதை நம்புகிறோம். அதாவது மூத்த தலைமுறை எதை ஒழுக்கம்னு நம்புதோ அதை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்தலாம். ஒரு கல்யாணம்னு ஆகும்போது அந்த கல்யாணத்தில் வந்து நீங்கள் நம்ம மந்திரங்கள்லேயே அதை என்ன சார் சொல்கிறோம். சரி, அது எந்த மந்திரங்கள்ன்றது இந்து முறையில் சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு பர்சனல் லாஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்விலும் தாழ்விலும் உங்களை விட்டு நாங்கள் பிரியாமல், இப்படி தானே எல்லா மேரேஜ்லேயுமே அதுதானே. ஸோ வாழ்விலையும் தாழ்விலையும் பிரியாமல் இருக்கணுன்றது அந்த 2 பேருக்கும் சொல்கிற விஷயம். ஆனால் என் வாழ்வோ தாழ்வோ இன்னொருத்தராலேயே வந்துரும்னு வச்சுக்கோங்க எனக்கு. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, இப்போ நான் கல்யாணம் பண்ணுற ஒரு கணவன் மனைவி, கணவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, அந்த பிரச்சனையில் அவனை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது, கணவன் விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ வந்து எனக்கு இந்த கஷ்டத்தில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆனால் நான் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கே நீ தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் உன்னை விட்டுட்டு போகாமல் உன் கூட இருக்கணுன்றத எந்த அறமும் எந்த அறக்கோட்பாடும் அதை வலியுறுத்தாது. கட்டாயமாக அதை வலியுறுத்த முடியாது. வலியுறுத்தினால் அது அறமே ஆகாது. ஸோ இந்த வலியுறுத்தல் அப்படிங்கிறது வந்து
அந்த பெண்ணினுடைய குடும்பத்திலிருந்து தான் கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் அந்த பெண்ணோட குடும்பத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல மாட்டேன். அவங்க எவ்வளோ இன்டாக்ட்ரினேட் ஆகியிருக்காங்க, எத்தனை தலைமுறைகளாக அவங்க சார்ந்த சமூகமோ இல்லை அவங்க சார்ந்த ஊரோ இல்லை அவர்களுடைய பெரியவர்களோ அவங்க அப்பாவுக்கு இது ஏற்றி தலைமுறையாக வந்து ஒருவனுக்கு ஒருத்தி பிரச்சனையாக இருந்தாலும் நீ அங்கே தான் இருக்கணும், வாழ்ந்தாலும் அங்கே தான் வாழணும், செத்தாலும் அங்கே தான் சாகணும். ஏன்னா வேறு வாழ்க்கை கிடையாது. வேறு வாழ்க்கை கிடையாதுன்றது எவ்வளோ பயமான விஷயம் தெரியுமா? இல்லை, அந்த பொண்ணு அவங்க பேசும்போது அந்த மாதிரி இதில் தான் நான் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு மீண்டும் கூட ஏதாவது ஒரு ரெடி பண்ணி அந்த கூட மனம் கூட செய்துக்கலாம், ஆனால் அதற்கு நான் உடல் அளவிலையும் மனதளவிலையும் என்கிட்ட தெம்பு இல்லை. அவங்க அதுக்கு ரெடியாகவே இல்லை, தெம்பில் இல்லை, ரெடியாகவே இல்லை. ஏன் ரெடியாக இல்லைன்றது தான் கேள்வி. ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இப்படி வாழ்ந்தால் தான் அது ஒழுக்கமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த கல்யாணத்தில் இந்த கணவனோடையோ இந்த மனைவியோடையோ நான் ரெண்டு பாலுக்கும் பொதுவாக சொல்கிறேன். நம்ம இந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது நம்ம அதை பெண்களுக்கு சிங்கிள் அவுட்டாகவும் சொல்ல வேணாம், பாதிக்கப்படக்கூடிய ஆண்களும் தான் இருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையுமே வச்சு பொதுவில் வச்சு பேசுவோம். ஒரு ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு, அவங்க அந்த கல்யாணத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க, அவங்க மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதும் அமைச்சிக்காதது அவங்க தனிப்பட்ட வெறுப்பு. ஆனால் அப்படி யாருன்னா ஒருத்தர் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு விட்டால் அவங்க ஒழுக்கத்திலிருந்து மாறிவிட்டார்கள் அப்படின்றதான ஒரு கருத்தியல் பொதுவாக இந்த சமூகத்தில் இருக்குது. நம்ம சிட்டியில் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராட் அவுட்லுக்கை வச்சுக்கிட்டு இங்கே யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு விவாகரத்தை பெற்று மறுமணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு டோன்ட் கேர் விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா ஓகே, இட் இஸ் பிகமிங் காமன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இது இன்னும் தமிழகத்தினுடைய, நம்ம குறிப்பாக பிகாஸ் இது தமிழ்நாடுன்றதுனால நான் சொல்கிறேன், தமிழகத்தினுடைய எல்லா சிற்றூர்களிலோ இல்லை நாட் ஸோ வெரி பாப்புலர் மெட்ரோபாலிட்டன் சிட்டியை தாண்டி கொஞ்சம் உள்ளே போயிட்டாக்க இதே கருத்தியல் தான் இருக்கா? இல்லை சார். குறிப்பாக இது பெண்களுக்குன்னா இல்லவே இல்லை. என்ன அது ரொம்ப மோசமான ஒரு இதுவாக இருக்குது. என்ன இது பெண்களுக்கு மத்தியிலையுமே இருக்குது, அதுதான் இந்த பெண்ணையும் பாதிச்சிருக்கு. ஒருவேளை எங்கள் அம்மா அப்பாவே சம்மதிச்சு நீங்களே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் எனக்கு நான் நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தனோட வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னால் மாற்றிக்கிட்டு இன்னொருத்தனோட வாழ முடியாதுப்பா இப்படின்னு அந்த பெண் சொல்வதற்கு என்ன காரணம்? இது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அவங்க மனசில் ஏற்றி வச்சுருக்கீங்க? இல்லை, நான் இந்த பக்கமாக யோசிக்கிறேன், என்னுடைய தாட்டு மேபி ரைட் ஆடுறாங்கன்னு தெரில. அந்த குடும்பத்தில் படுத்தின அந்த கொடுமைகள் உடல் ரீதியாக அவங்க சொன்ன மொழியிலேருந்தே உடல் ரீதியாக மன ரீதியாக சொன்ன விஷயங்கள், ஒருவேளை இன்னொரு திருமணம் நடந்தாலும் கூட நமக்கு இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ரீதியாக ரொம்ப பாதிச்சிட்டனால அவங்க அந்த முடிவை நோக்கி அந்த பேச்சை கேட்டால் உங்களுக்கு அப்படி தோணுதா? நான் இவங்கிட்ட பட்டுட்டேன்ப்பா, இன்னொருத்தனை நான் கல்யாணம் பண்ணால் அவன் மட்டும் என்னை எப்படி நல்லா வச்சுப்பான்ற வார்த்தை அதில் வரல. அந்த கன்னோட்டேஷனில் அவங்க பேசுனாங்களா? ஒரு குறிப்பு சொல்ல முடியுமா? எனக்கு மறுமணம்னு ஒன்று நடந்தால் அதில் மட்டும் நான் நல்லா இருப்பேன்னு எப்படி எனக்கு உத்தரவாதம் இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சு அது இல்லை. என்னால் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது. அவளுக்கு ஒரு டோட்டல் பிளாக். அந்த மாதிரி சிந்திக்கிறதே வந்து பாவம்னு அந்த பெண்ணு நினைக்கிறதா தான் என்னால், ஒரு சாதாரண ஒரு அட்வொகேட்டுன்றதெல்லாம் தாண்டி உங்களை மாதிரி மற்ற யாரை மாதிரியும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மரண ஓலத்தை கேட்குற போது இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இல்லை என் மனசில் எப்படி வந்து விழுறதுனாக்க அப்படிலாம் என்னால் யோசிக்கவே முடியாது அப்படின்றதா தான் அந்த பெண் பேசுவதாக தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். சரி, ஸோ அதை தாண்டி அந்த குடும்பத்தில் இதை தூண்டுற விதமான விஷயங்கள் எதுவுமே நடக்கலைன்னு நம்ம ஒதுங்க முடியாதுல்ல. இதை தூண்டுதலுக்கு அவங்க ஒரு காரணியாக இருந்திருக்காங்களா அந்த குடும்பம்? நான் தூண்டுனாங்கன்னு சொல்ல மாட்டேன் சார், அது கொஞ்சம் கடுமையான சொல்லு. சரி, ஆனால் இப்போ நான் ஒரு 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 பிரச்சனைன்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். சரி விடு சரியாக போகணும்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறதுக்கும் சரி விடு சரியாக போகணும்னு ஒரு அப்பா அம்மா சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு சரி வந்து சொல்லும்போது சரி விடு சரியாக போகும், இல்லைனா பார்த்துக்கலான்னு நீங்கள் சொல்லும்போது இல்லை சரி முடியலனாக்கா இவன் பார்த்துக்குவான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். விடு எல்லாம் சரியாக போகும், எல்லா வீட்லேயும் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லும்போது சரியாக போவாட்டி நான் பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த உத்தரவாதம் அங்கே மிஸ்ஸிங் இல்லை. நீ எதாக இருந்தாலும் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் ஃபிட்டாகி இருந்துடுங்க, அப்புறம் மறத்து போயிடும், அப்புறம் அப்படியே வாழ்ந்துக்குவேன். அப்படின்னா எதை பொறுத்துக்குவோம் எதை பொறுத்துக்க மாட்டோம்? எவ்வளோ சொல்ல முடியும் நம்ம அப்பா அம்மா கிட்ட, எதை சொல்ல முடியாது? அவங்க அதையும் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் எப்படி எதை சொல்ல முடியும் எதை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்பா அம்மாவே இருக்கட்டும், அப்போது முடியலை அப்படின்னு சொல்லும்போது சரி கொஞ்ச நாளாவது நீங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் என்னன்னு.
அப்போ ஒரு ரிக்ரெட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் அதுவும் நடந்திருக்குதா? அப்பா இப்போ செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கிறாங்க, எங்கே இருந்திருக்கிறாங்க, திரும்ப அந்த குடும்பம் வந்து குடும்பத்தோடு வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, திருப்பி அனுப்பிச்சி வைங்க மறுபோல நான் பார்த்துக்குறோம் வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. 3 பேர் வந்து எல்லோரும் சேர்ந்து கேட்கும்போது நான் அதை திருப்பி அனுப்பி. அப்போ வந்து அந்த பெண் உங்ககிட்ட மொத்தமும் சொன்னால, ஆரம்பமான ஒரு 78 நாள் தான் சார் இந்த திருமணம். நீங்கள் சொல்லுங்கள் சார், 78 நாளில் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னா என்ன அர்த்தம்? 78 நாளில் ஒரு கணவனுக்கு தன் மனைவியோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தணுன்ற அந்த ஆசையே இல்லை. ஆசையே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே அவள் என்னவா அந்த கணவனோட வாழ்வா? வேறு எதுவுமே தோணாது உங்களுக்கு. உண்மையிலேயே உங்கள் மனைவி மேலேயோ இல்லை உங்கள் கணவன் மேலேயோ உங்களுக்கு அக்கறை இருந்தால், அன்பு இருந்தால், கல்யாணம் ஆன ஒரு புதுசில் எஸ்பெஷலி அது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் சார், ரொம்ப வருஷம் எங்களுக்கு தெரியும், யாருமே தெரிஞ்சது தானே அப்படின்ற ஒரு இடம் கூட இல்லை அங்கே. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இப்போ தான் 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்றா சேர்றாங்க. இன்னும் ஒருத்தர் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போது ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அந்த ஆர்வம் இருக்கிற போது அடுத்தவங்களை தெரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும், அவங்களோட நிறைய நல்ல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கவங்களுக்கு நகை கேட்கணும், பணம் கேட்கணும், பிஸ்னஸை செட் பண்ணி கொடுன்னு கேட்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமான மைண்ட் இருக்குன்னாக்க அந்த மைண்டு வந்து சரியான மைண்ட் இல்லை இல்லையா? அது காதலின் பாற்பட்ட ஒரு மனம் இல்லை, அது அன்பின் பாற்பட்ட ஒரு இதயம் இல்லை. அன்பும் காதலும் இல்லாத இடத்தில் வியாபாரமும் பணமும் தொழிலும் நகையும் மனசில் பெருசாக ஒருத்தனுக்கு முதல் 78 நாளில் தோன்றும் என்றால் அவன் வாழ லாய்க்கு இல்லாதவன் ஒரு பெரியவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? ஆமாம், தைரியமாக அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை சார், இருக்கட்டும் பார்த்துக்கலாம், இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் சார். நீங்கள் முதல் 78 நாளைக்குள்ளேயே எங்கிட்டயே வந்து வியாபாரம் வச்சு கொடுன்னு சொல்கிறீங்க, நகை ஏன் போடலன்னு கேட்குறீங்க. ஸோ 78 நாள் என் மகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தை தாண்டி நகை எப்போ வரும், தொழில் எப்போ கிடைக்கும்ன்றதான் உங்களுக்கு பேரார்வமாக இருக்குது. இது கல்யாணம் அன்புனால் நடந்த கல்யாணமாக தெரியல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு நடந்திருக்கு சார். நான் யோசிச்சு தான் அனுப்ப முடியும் பெண்ணை, அப்படி தானே சார் சொல்லணும்? தப்பு பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ். தப்பு பண்ணிட்டாங்க இல்லை, தப்பு பண்ணிட்டாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. இப்போ தெரியல, இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியலன்ற நான், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு புரியலை. அவங்கன்னு நான் சொல்கிறது அந்த 2 பேரண்ட்ஸை சிங்கிள் அவுட் பண்ணி இல்லை, லட்சம் பேரண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. நான் அவங்கள மட்டும் செக்மெண்ட் பண்ணி ஒரு கோட்ஸ்குள்ளே போட்டு இது உங்கள் கொடூரமான பேரண்ட்ஸ் அப்படியெல்லாம் நம்ம செக்மெண்ட். இது பாரம்பரியமாக என்னவாக இருந்தாலும் நகையை கொடு, பணத்தை கொடு, மாப்பிள்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடு, மாப்பிள்ளை வந்தாருன்னா மாப்பிள்ளைக்கு முதல்ல காப்பி கொடுத்துரு, ஐயோ மாப்பிள்ளைக்கு முதல்ல இலையில போட்டுரு. என்ன ஏன் 2ஆவதை சாப்பிட்டா மாப்பிள்ளைக்கு சோறு இறங்காதா? நீ சாப்பிட்டதே இல்லையா வேற எங்கேயும்? அது என்ன ஒரு எதிர்பார்ப்பு? இதுவே எந்த பெண்ணுக்காவது ஐயோ பெண்ணு வந்திருக்கு வீட்டுக்கு, மருமக வந்திருக்கா, மருமகளுக்கு முதல்ல காப்பி கொடுத்துருங்க, மருமகளுக்கு முதல்ல சாப்பிட, இது எங்கேயாவது நடக்குதா சார் வாழ்க்கையில்? அப்போ இந்த ஆதிக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஆதிக்க மனப்பான்மை சரியானதுன்றத காலங்காலமாக பெண்ணை பெற்றவர்கள் நம்புகிறார்கள். பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. எதுக்கு இருந்தாலும் நாங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுடுறோங்க, நாங்கள் தப்பே பண்ணாட்டி கூட பரவாயில்ல மன்னிப்பு கேட்டுடுறோன்றாங்க. எதுக்கு? பண்ணாத தப்புக்கு ஏங்க மன்னிப்பு கேட்குறீங்க? இப்படியாகத்தான் நம்முடைய அரேஞ்ச்டு மேரேஜை பற்றி சொல்லும்போது அப்போ லவ் மேரேஜில் இல்லையான்னு வந்துடாதீங்க, அது தனி கதை. அதை பேச ஆரம்பித்தோன்னா அது நான் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னெல்லாம் நடக்குது ஒரு அரேஞ்ச் மேரேஜில்னா. 2வது என்னன்னா, நாம் தேடி வச்சுருக்கோம் ஒரு கல்யாணத்தை இந்த பொண்ணுக்கு, அதை சக்ஸஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பேரண்ட்டாக தோற்று போயிட்டோம். அது தோற்றுடக்கூடாது சார். இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? கல்யாணத்தில் ஒரு கல்யாணத்தில் 2 பேருக்குள்ள ஒரு ஒத்திசைவு இல்லைன்னா அவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் தோற்று போயிட்டு தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு வரவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால் நம்ம போயிடுமே தவிர இதில் வாழ்க்கையிலே தோற்று போயிட்டோமா? இந்த சமூகமும் அவங்கள எப்படி பார்க்குதுன்னா நான் வாழ்க்கையிலே தோற்று போயிட்டா மாதிரியும், ஒரு சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க தெரியாதவங்க மாதிரியும், இல்லை சரியான ஒரு வாழ்க்கையை அமைந்த ஒரு கணவனோட வாழ தெரியாதவங்க மாதிரியும்லாம் அவங்கள பிராண்ட். இன்னைக்கு இவ்வளோ கதற நம்ம சமூகம் எல்லா இடத்துலையும் அந்த பெண்கள் அப்படி தான் மதிக்கிறாங்க சார். சார் தனியாக வந்துட்ட ஒரு பெண்ணுக்கு வாடகைக்கு வீடு கிடைப்பது என்பது பேச்சுலர்ஸ்க்கு வீடு கிடைக்கிறதுக்கான கஷ்டத்தை விட 10 மடங்கு கஷ்டம். நிச்சயமாக 10 மடங்கு கஷ்டமானது. ஏன்? தனியாக வந்துட்டாங்க அவங்க ஒரு ஃபேமிலியோட, அவங்க பார்வையே மாறுது, அந்த பெண் மீதான பார்வை மாறுது. நீ சரியாக தான் இருப்பியா,
நீ அங்கேயே சரியா சரியா வாழலையா, வரலையா, நீ இந்த வீட்டில் வந்து சரியா வாழ்வியா, ம் இப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இந்த பயங்கள்லாம் தான் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற போது நான் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. வெளியே இந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தால் இந்த பிரச்சனைகளினுடைய வீரியம் எவ்வளவா இருக்கும், இந்த பிரச்சனையுடைய வீரியம் எவ்வளவா இருக்கும்னு எடை போட்டு பார்த்து இதுக்கு பதிலாக இதுலேயே இருந்துடலாமே அப்படின்னு நினச்சி தான் திருப்பி திருப்பி இதுக்குள்ளே தள்ளுறாங்க. இந்த பிரச்சனை எவ்வளவா வேணால் இருக்கலாம், ஆனால் அதுக்காக கூட இதுக்குள்ளே தள்ளக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு பெற்றோர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வரணும். இன்னொன்று நீங்கள் சொல்லும்போது இந்த அரேஞ்சு மேரேஜ்னு விஷயம் சொல்கிறீங்க. அப்போ திருமணம் அரேஞ்சு, அதாவது பெற்றோர்கள் நிச்சயித்த அந்த திருமணம் பண்ணும்போது அதில் ஒரு கௌரவம் பெரிய அளவு நடத்துகிறாங்க. இதில் சமூக வலைதளங்களை பேசும்போது இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது ரொம்ப தெளிவாக இந்த நகையை பற்றி நிறைய பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கார் கொடுத்ததை பற்றி பேசுகிறாங்க. இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு இருந்து சொல்ல பயன்படுத்துவேன். இது இவ்வளவு மண்டபத்திலே மாப்பிள்ளை வீட்டாருக்கு தரக்கூடிய சீதன பொருட்கள், அதுக்கப்புறம் காரு, இதெல்லாம் நிறுத்துறது இல்லை. ஆபாசம், அசிங்கம். நான் ஆபாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஆபாசமாக இருக்காது, வெக்கமாக இல்லை உனக்கு. வேற ஒருத்தன் கொடுக்குற காரில் ஏறி போறீங்க. வீடியோ யாருன்னா பார்த்துருக்கோமா? மேபி அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10-15 நாளில் கசின்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் வாட் பர்பஸ் இட் இஸ்? அதுக்கு என்னென்ன ஆடம்பரங்கள், டெஸ்டினேஷன் ஷூட்டு, அவுட்டோர் ஷூட்டு. இந்த அவுட்டோர் ஷூட்டில் போய் அங்கேயே சண்டை போட்டுட்டு வந்த எத்தனை ஃபேமிலிஸ் தெரியும்? அவுட்டோர் ஷூட்டுக்கு மாப்பிள்ளை கூப்பிட்டு போய் என்ன அங்கே எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கூட வாங்கி கொடுக்காம பிரச்சனை. சார் இதெல்லாம் நான் சொல்லும்போது நான் சொன்னால் நிறைய விஷயம் நாராசமாக நீங்கள் காது பொத்திப்பீங்க. பட் இதெல்லாம் நாங்கள் டெய்லி லைஃப்பில் கேசஸில் பார்க்குறோம். ஏன் எதுக்கு இதுக்கு நம்ம என்ன சினிமாவை எடுக்கிறோம்? அண்ட் ஒரு ரிசப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் ஸ்லைட்ஸ் ஓடுது. என்னன்னா அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் எடுத்த ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் போடுறாங்க. எதுக்கு சார்? நம்ம ஹீரோயின் நம்ம நாளைக்கு சினிமாவில் போய் நடிக்க போகிறோம், என்ன டிஸ்பிளே பண்ணுறோம்? இதில் நான் அதாவது அது ஒரு பெரிய கௌரவமாக நான் இந்த அளவில் பிரம்மாண்டமாக பண்ணிட்டு நமக்கு எது நம்மளுடைய எதை நோக்கி நாம் வந்து பின்பற்றி போவோம்ன்றதை பற்றி எனக்கு தெளிவு நமக்கு இல்லை சார். யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், என் ஃபேமிலியில் இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும்ல நமக்கு. அப்போ ஒருத்தன் ப்ரீ வெட்டிங் ஷூட் வச்சா அடுத்தவன் ப்ரீ வெட்டிங் ஷூட் வைக்கிறான், ஒருத்தன் மெஹந்தி வச்சா அடுத்தவன் மெஹந்தி வைக்கிறான், ஒருத்தன் சங்கீத்னு ஒன்று வைக்கிறான். அந்த சங்கீத் நம்ம தென்னிந்திய கல்யாணங்கள்லேயே அது கிடையாது சார். மெஹந்தி தென்னிந்திய கல்யாணங்கள்லேயே கிடையாது. இதெல்லாம் அடிஷன் ஆட் ஆன் ஆகும்போது எவ்வளோ செலவுகள் ஆகுது. ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தான் என் கல்யாணம் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணுங்க சொல்கிறத கேட்டால் அசந்து போயிட்டேன் நான். அதாவது அவங்க வந்து இப்படியெல்லாம் பேசுறது தங்கள் தன்மானத்திற்கு இழுக்குன்னு கூட நம்பாமல் பேசுகிறாங்க. அதை பெருமையாக நினைக்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஒரு திருமண பந்தியில் போடுற சாப்பாடு 160 ஐட்டம்னு கார்டு கொடுக்குறாங்க நமக்கு. என்னெல்லாம் இந்த மெனு சப்ளை பார்த்துருப்பீங்க, கேட்ரஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு சார் 160 ஐட்டமு? 15 ஐட்டம் போட்டாலே அதிகம் சாப்பிட முடியாது. 10 ஐட்டம் 15 ஐட்டத்துக்கு மேலே ஒரு விருந்தில் போடுறாங்கன்னாக்க அது பசித்த ஏழையை வந்து கேலி பண்ணுற மாதிரி, அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி. 100 150 உன்னுடைய கௌரவத்தை காட்டணும்னு நினைக்கிறியா? நான் செலவு பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? பண்ணுறேன்ப்பா. டீசெண்டாக ஒரு ஃபுட்டு கொடுப்பேன். மேற்கொண்டு பணம் செலவழிச்சாதான் இதை நான் ஆடம்பரம்னு நீ நினச்சேன்னா செலவழிப்போம். வா 10 அனாதை ஆசிரமங்களுக்கு போகும், இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு போகும். முடியாதவங்களுக்கு நான் லட்ச ரூபா கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன் நான். அவ்வளோ பேர் சாப்பிடட்டும் இந்த கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி. நமக்கும் ஒரு நிறைவு இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உங்களால் ஏன் முடியல? பாதி மிச்சம் வச்சுட்டு போகிறாங்க, பாதி குப்பையில் போடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள், இந்த புறக்காரணிகள் இல்லை புறக்காரணங்கள் சொன்னாலும் கூட இந்த ஆடம்பரம் என்பது எங்கே போய் நிற்கிதுனாக்க, நான் 400 சவரன் போடுறேன், 300 சவரன் போடுறேன், 100 சவரன் போடுறேன்னு அதில் இவ்வளோ இப்போ போடுறேன் மீதி அப்புறம் போடுறேன்ட்டு அப்போதைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியல. முதல்ல இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறதே தப்பு.
அதை நிறைவேற்ற முடியலைன்றது ஒரு குற்றமாக நினைக்கிறது அதை விட தப்பு. நிறைவேற்றலைன்னா உன்னை சாவடிப்பேன் இல்லை உன் பொண்ணை சாவடிப்பேன்னு ஒருத்தன் பேசுகிறான் பார்த்தீங்களா, மாப்பிள்ளைன்ற பேர்லையோ இல்லை அவங்க அம்மா அப்பா மாமியார் மாமனார்ன்ற பேர்லையா, அது ரொம்ப மகா கேவலம் சார். அப்போது உங்கள் பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கல, அவன் நல்ல குணங்களை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை அவகிட்ட அவன் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஓகே நான் பார்க்குற ஒரு தொழிலில் என் கூட இருந்து எனக்கு ஒரு உதவியாக இருந்து இந்த என் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோட தொழிலில் எல்லாத்துலேயுமே என் கூட இருப்பாள், அதுக்காகலாம் நீ அவளை கல்யாணம் பண்ணல, அவள் கொண்டு வர போகிற 200 சவரன். இப்படி நினைக்கிற ஒருத்தனுக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுத்து அதை ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னு சொல்லி அதன் பேரில் நீங்கள் வந்து அதை பெருமையாக நினைப்பீங்கன்னாக்க நீங்கள் மொத்தமாக இந்த கல்யாணத்தை பற்றியே இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். எகைன் நான் மீண்டும் அந்த ஆடியோ வாக்குமூலத்துக்கு வரேன். அவங்க ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னா அது ஆரம்பிக்கிறதே மன்னிச்சிருங்க அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதை தாண்டி வந்து அந்த உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதை சில வார்த்தைகளால் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதன் மூலமாக உங்களால் அதை ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்கிறது என்ன, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா, எதுக்கு வீட்டுக்கு வந்து போனது, ஏன்னா வந்து போனதே அவங்க அம்மா அப்பாவுக்கு கஷ்டம்னு அவள் புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இது கஷ்டம்னு எங்கேயோ ஒரு இடத்துல அவளை ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அப்போ உன் பொண்ணு முடியாமல் திருப்பி வர்றது வந்து கஷ்டமா அவங்களுக்கு, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்ன திரும்பி இன்னொரு வாட்டி நான் வரல, ஆனால் நிரந்தரமாக வராமல் உங்களுக்கு போகிறேன் இல்லை, நான் செத்து தான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இது, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா. அந்த முடிவு எடுத்ததுக்காக. பட் இந்த முடிவை தவிர வேறு எந்த முடிவு, ஏன்னா நான் வந்தால் திருப்பி தான் நீ அனுப்ப போகிறேன், என்னால் முடியலப்பா, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியலப்பா. ஒரு வார்த்தை சொன்னேன் சார், எங்கள் மாமனார் மாமியார் என்னை மன ரீதியாக பாதித்தாங்க, என்னை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குனாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. என்னுடைய கணவன் என்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தினான், நாய் மாதிரி என்னை நடத்தினான். நான் இதுக்கு மேலே எப்படிப்பா சொல்கிறது, நாய் மாதிரி நடத்தினான்ற. அப்போ நாய் மாதிரி நடத்தினான்றதை வெறும் வந்து மரியாதை இல்லாமல் நடத்தினான்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. பாரதி ஒரு வார்த்தை சொல்லுவான், உலகத்தீர் இதன் உட்பொருள் காண்பீர் அப்படின்னு ஒரு கவிதையில், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான்னு ஒரு கவிதையில் உலகத்தீர் இதன் உட்பொருள் காண்பீர் அவள் சொன்ன வார்த்தைக்கு அதனுடைய உட்பொருளை காண, அவள் நாய் என்று எதை சொன்னாள் யோசிச்சுக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு வெளியில் நம்ம இதை இன்னும் வெளிப்படம் பேசுவது என்பது அவ்வளவு ரசக்குறைவாக இருக்கும் அது அப்படின்றதுனால நான் தவிர்க்கிறேன். ஆனால் அதற்கான ஆழ்ந்த பொருளை அந்த பெண்ணுடைய ஆழ்ந்த உள்ளத்துக்குள்ளே அவள் என்ன சொல்ல வந்தான்றதை யோஜனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். நிச்சயமாக. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, சமூகவியல் காரணங்களை பற்றி தெளிவாக சொன்னீங்க. பெண்ணிய பார்வையில் பெண்கள் சமுதாயம் அதுக்குள்ளே இருக்க பிரச்சனை எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து ரொம்ப ஆழமாக அதை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ சட்ட ரீதியாக இதில் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன, இது இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு இந்த தற்கொலைக்கு வந்து தாங்க முடியாத துயரத்திற்கு வந்து எங்கள் நீதி கிடைக்கணும்னு ஒரு பெற்றோர் சொல்கிறார். நம்ம அவர் மேலே விமர்சனங்கள் ஒரு பக்கம் வைக்கிறோம், இது எங்கள் நீதி கிடைக்கணும், நாங்கள் விட மாட்டோம், தொடர்ந்து இதுக்காக. நான் ஒரு விஷயத்தை மறுபடியும் நான் முதல்ல பதிவு பண்ண இருந்தாலும் மீண்டும் பதிவு பண்ணுறேன். நான் இப்பொழுது பேசியது ரித்தன்யான்ற ஒரு பெண்ணுடைய பெற்றோர்களை பற்றி மட்டும் இல்லை, ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் அதை மறுபதிவு பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஏதோ 2 தனி இண்டிவிஜுவல்ஸை மாத்திரம் நம்ம கட்டம் கட்டி அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, இந்த நேரத்தில் நாம் அவங்களுக்கு வேணால் நமக்கு உதவியாக இருக்கணும். நாங்களாம் இருக்கோம் சார், வாங்க இந்த ஃபைட்டில் நாங்கள் உங்களோட நிச்சயமாக. அவர் அப்பாவும் வந்து தெளிவு முடிக்கும் போது இது மாதிரி முடிவு, என் பொண்ணு மாதிரி முடிவு யாருமே எடுத்துகிட்டு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கும், இந்த சமூகம் சப்போர்ட்டாக இருக்குது. அவர் எந்த இடத்துலையும் பலவீனம் அடைந்துடாமல் மன அளவில் வந்து அவருடைய தைரியத்தை விட்டுறாமல் அவங்க மனைவியும் அந்த பெண்ணுடைய அம்மாவும் அந்த தைரியத்தை விட்டுறாமல் இருக்கிறதுக்கு இப்போ 2 நாள் பேசுவாங்க, அப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. இல்லை, கடைசி வரைக்கும் அவங்களோட பயணப்படுவதற்கு ஒரு பெருங்கூட்டம் தயாராக இருக்குன்ற தைரியத்தை அவங்க மனசில் வாங்கிக்கணும். ஹேவிங் செட் தட், இது அவங்கள பற்றி மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா பெற்றோர்களை பற்றியும் சொல்லணுன்னாக்க அவங்க எல்லாருக்குமே வந்து இதை ஃபைட் பண்ணணும் சார். ஏன்னா கடைசியில் அந்த பொண்ணுக்கு சாகிற போது கூட ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், எனக்கு வாழ்வில் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கலனால என் சாவுலையாவது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், ஒரு தீர்வு இல்லை, அந்த நியாயத்துக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். அந்த பெண்ணோட கடைசி நம்பிக்கை இருக்குல்ல, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு, ஏன் உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக.
அப்போ நீ கோரின மன்னிப்பு என்னை கஷ்டப்படுத்துறதுக்காக. நான் கஷ்டப்படலைம்மா, உனக்கு ஏற்பட்ட சாவுக்கு நான் தைரியமாக சண்டை போடுவேன் கடைசி வரைக்கும். நீ இருக்கும்போது போடாத சண்டே அட்லீஸ்ட் நான் இப்பயாச்சும் போடுவேன். நான் மட்டும் இல்லை, என்கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குன்ற அந்த ஒரு துணிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம அவங்களுக்கு தரணும். சட்டப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சார் 304B முன்னாடி பழைய இந்தியன் பீனல் கோடில் 304B டவுரி டெத். சரி, அதாவது ஒரு திருமணம் பண்ணு 7 ஆண்டு காலத்துக்குள்ள அன்நேச்சுரலாக, அதாவது எரிஞ்சோ இல்லை காயங்கள் ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதாவது அன்நேச்சுரல் மீன்ஸில் அவளுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டால் அது டவுரி டெத். அது அவங்களுடைய கணவனாலேயோ இல்லை அவங்க கணவனுக்கு சொந்தக்காரர்களாலேயோ அவள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதனால் ஒரு மரணம் ஏற்பட்டால் அதை டவுரி டெத்துன்னு சொன்னாங்க. அதுக்கு உச்சபட்சமான தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு. இப்போது வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட் படி செக்ஷன் 80 படி அதே தான், மற்ற எல்லாமே அதுதான், செக்ஷன் மட்டும்தான் மாறி இருக்குது. மற்றபடிக்கு பெருவாரியாக அதே தான், அது மாதிரியே தான் இருக்குது. இதை விட்டுட்டாக்கா 498Aன்னு நம்ம முன்னாடி பழைய சட்டத்தில் இருந்தது குருவாலிட்டி, அது இப்போ புது சட்டத்தில் நம்பர் மட்டும்தான் மாறி, மற்றபடி எல்லாமே அதே தான் இருக்குது. இது வந்து வெறும் குருவாலிட்டி தான் சார். இதை தவிர வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 4 and 6. சரி, அதை விட்டுட்டாக்கா தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று வந்தது. இந்த எல்லா சட்டங்களுமே காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது சார். ஆனால் இன்னுமே கூட ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்க அதை சரியான புகாராக எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்கறது அப்படின்றத பற்றின ஒரு சிக்கல் இங்கே இருக்குது. இன்னும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, இதை ஒரு புகாராக போய் ஒரு ஸ்டேஷனில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டேஷனில் என்னன்னாக்க நான் காக்னைசபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யக்கூடியதற்கான பூர்வாங்க சங்கதிகள் ஒரு புகாரில் இருந்தால் நீங்கள் அதை எஃப்ஐஆராக பதிவு பண்ணணும். ஆனால் இங்கே என்ன ஆகிப்போச்சு பெரிய இதுனாக்க, நான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஃபஸ்ட்டு CSR அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு. அதில் என்ன தெரியுங்களா, ஒரே வார்த்தை, நீங்கள் நான் சொல்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். சரி, குடும்ப தகராறு, ஃபேமிலி குவாரல், எது என்னை கொல்ல வந்து ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து என் மண்டையில் அடித்தா கூட ஃபேமிலி குவாரல்னு தான் எழுதுகிறாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் எழுதலை. அப்படின்னாக்கா நாங்கள் செக்ஷன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய், அதுவும் என்னன்னாக்க இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து அவங்க புகார் கொடுக்கணுன்னாக்க, சார் ஒரு இப்போது உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் உங்களை அடிச்சிட்டார் சார், நீங்கள் எங்கே சார் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ஆனாக்கா ஒரு பெண் அவங்க புருஷன் அடிச்சிட்டாங்க, ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் அது எல்லாண்டோ ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுக்கணும்? ஏன்னா அவங்க உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி கவுன்சிலிங் பண்ணி எல்லா வீட்லேயும் அப்படி தான்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிப்போமா, அவருக்கும் நாங்கள் அறிவுரை சொல்லியிருக்கோன்னு எங்கள் வீட்டில் முதல்ல ஒரு ரவுண்ட் என்ன அனுப்பிச்சாங்கல்ல, அடுத்தது நான் வேணாம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரவுண்ட் அனுப்புவாங்க. இப்போ அடுத்த வாட்டி நான் எங்கள் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே இதை ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அவர் மனு போடுவார். முன்ஜாமீனில் நோ பெட்டிஷன் நோ கேஸ்னு ஒன்று டிஸ்மிஸ் ஆகிடும், இல்லை பெட்டிஷன் என்கொயரி பெண்டிங் அப்படின்னு ஒன்று. நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் பேசுங்க. ஸ்டேஷனுக்கு போய் என்ன பேசுறது? கவுன்சிலிங் போகணும். நான் ஏன் அடி வாங்கிட்டு கவுன்சிலிங் வேறு போகணும்? என்ன தப்பு இருக்கு? நான் ஏன் அடி வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தனை மன்னிச்சுட்டு அவன் கூட வாழணும்னு இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது, எனக்கு அறிவுரை சொல்கிறது. எனக்கு அடி வாங்கிய பின் ஒருவனோடு வாழ்வதற்கு விருப்பமில்லை என்று சொன்னால், நான் கொடுத்த புகார் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்வதற்கு பூர்வாங்கமான சங்கதிகள் இருந்தால் நீ வழக்கு பதிவு பண்ண மாட்டேன்னாக்க, அப்போ எனக்கு எல்லாமே டிஃபிகல்ட் ஆகிடுது இல்லை சார். வாழறது டிஃபிகல்ட்டி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது டிஃபிகல்ட்டி, புகார் கொடுக்கறது டிஃபிகல்ட்டி, அதை பதிவு பண்ணுறது டிஃபிகல்ட்டி, அதில் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு அதை கேஸ் எடுத்து போய் நடத்துறது ஒரு டிஃபிகல்ட்டி. அப்போது இதை எல்லாத்தையும் இன்னும் எளிமைப்படுத்துவதற்கும் இன்னும் சொல்லணும்னா சார், நான் முதல்ல உங்களுடைய இந்த தமிழ் அலை மூலமாக அதை பதிவு பண்ணுறேன். 10, 11, 12 வகுப்புலேயே இப்போ ஹிஸ்ட்ரின்னு நம்ம வச்சுருந்தோம் ஒரு சப்ஜெக்டு, அதுக்குள்ளே சிவிக்ஸ்னு ஒரு 20 மார்க்குக்கு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சிவிக்ஸ் மாதிரியே ஏதாவது ஒரு சோஷியல் சயின்ஸ்லேயோ இல்லை ஹிஸ்ட்ரிக்குள்ளேயோ லா, பேசிக் லா அப்படின்றதில் இந்த பெண்கள் குறித்தான விழிப்புணர்வு,
ரேகிங் குறித்தான விழிப்புணர்வு, இதெல்லாம் பேசிக் திங்ஸ் இல்லை. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 50 மார்க்குக்கு ஒரு பேப்பர் வச்சா தப்பாயிருமா? அப்போ அந்த வயசுலேருந்தே அந்த பசங்களுக்கு ஓஹோ இப்படியெல்லாம் இருந்தால் அப்படிலாம் நம்ம பண்ணலான்னு ஒரு ஐடியா வருது இல்லை. அது சின்ன வயசுலேருந்தே இன்டாக்ட்ரினேட் ஆகும்போது பேரெல்லாம் உங்கள் வீட்டில் ஒன்று சொல்லலாம், அம்மா நம்ம வீட்டில் குடும்பத்தில் எப்படிலாம் கிடையாது, அப்பா சும்மா இருங்கப்பா 10ஆம் கிளாஸ்லேயே நான் படிச்சிட்டேன், நீங்கள் எதனா பைத்தியகாரத்தனமாக பேசாதீங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு அந்த பெண்களுக்கு சார் உங்களுக்கு எப்போ அந்த தைரியம் வரும்னா, படித்தா மட்டும் தைரியம் வருமானு கேட்காதீங்க, என்ன படித்தா தைரியம் வரும்? படித்தா தைரியம் வராது, எதை படிக்கணுமோ அதை படித்தா தைரியம் வரும். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வச்சிங்க, நீங்கள் வேறு ஒன்று படிக்க வச்சிங்க, ஆனால் உண்மையில் எது படித்தா தைரியம் வரும்னு சட்டம் படித்தா தைரியம் வரும் சார். அந்த சட்டத்தை அதனோட பேசிக் குறைந்தபட்சம் அடிப்படையான விஷயங்கள், ஒரு புகார் எழுதுவது எப்படி, இப்போது நமக்கு லெட்டர் ரைட்டிங்லாம் முன்னாடி வச்சாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷனில் போய் எப்படி எழுதணும், எழுதுங்க ஒரு புகார் அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா புகார் எழுதவே தெரியாது, நான் இது என்னன்னு போய் சொல்லுவேன். இதெல்லாம் பேசிக்கான திங்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கரிக்குலத்துக்குள்ளே வரணும், வரல. இப்போ சட்டம் படிக்காதவர்களை தாண்டி படிக்காதவர்களுக்கு ஸ்டேஷனுக்கு எப்படி போகணுன்றது தெரியுமா சார்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி பதிவு பண்ணணும் தெரியுமா? நான் எஃப்ஐஆர் கொடுத்தேன்னு சாதாரணமாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் போய் எஃப்ஐஆர் கொடுத்தேன்னு. சரி, எஃப்ஐஆர் கொடுத்தீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்கள் கொடுக்கறதுக்கு பேர் புகார்மா. அந்த புகார் ஒரு பிரிண்டட் ஃபார்மில் எடுத்து அவங்க டைப் பண்ணி க்ரைம் நம்பர்னு ஒன்று, எஃப்ஐஆர் நம்பர்னு ஒன்று கொடுத்து வழக்கை பதிவு செஞ்சால் அதுக்கு பேர் தான் எஃப்ஐஆர். இவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அங்கேயே ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட், சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஷனில் போய் அங்கேயே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. காப்பி இருக்கான்னு கேட்டாக்க ஐயோ கொடுத்துட்டோமே. நீங்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், எதை தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கல வாழ்க்கையில். ஆனால் கொடுக்குற புகாரை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும்னு கூட நமக்கு பெரும்பான்மையான நிறைய பேருக்கு தெரியல சார். சரி, உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்களா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியா, ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ, ஏன் தெரியல? இப்போ இந்த புகார் மேலே நடவடிக்கை இல்லையா, நீ என்ன புகார் கொடுத்தேன்னு நாளைக்கு நீ யாரோ ஒரு லாயர்கிட்ட போகிறேன், அவங்களுக்கு என்னன்னு புரியும்? கொடுத்தவனுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் தான் வந்து பேசிக் லேப்ஸஸ்ஸு. இது நான் சொல்லும்போது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவோ ஏதோ ஒரு சாதாரண விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே தெரியாதவர்களுக்கு பயமாக மாறும். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இது போன்ற வழக்குகளை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பெண்களுடைய கதறல்கள் நிச்சயமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கும் அந்த அட்டன் பண்ண விஷயத்தில். இந்த மாதிரி ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் வரைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு ஆனால் அதுலேருந்து மீண்டும் ஒரு தெளிவடைந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? இது ஒரு உதாரணமாக இது இப்படியிலேருந்து மீண்டுட்டாங்க அவங்க அந்த அந்த நிமிஷம். நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு முக்கியமான உன்னோட பாயிண்ட்டு சொல்லணும். நான் இப்போ விவாகரத்து வழக்குகளில் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுக்கேன், நான் செத்துடுறேன் அப்படின்னு ஒரு பொம்பளை சொன்னால்னாக்க, ஒரு கணவன் என்னை அடிக்கடி தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி இவன் மிரட்டுவா அப்படின்னு சொன்னாக்க, தட் இஸ் அ பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த லேடி, தெரியுமா சார்? இவன் ஆனா உன்ன தற்கொலை பண்ணிக்குவா அப்படின்னு என்னை மிரட்டுவான் சார். அவள் முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறேன்றா, நீ அதையே அவளுக்கு அகெயின்ஸ்டாக வைப்பியா? அப்பப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிறேன் கையை அப்படின்பா அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவன் ஒரு ஃபோட்டோ கிட்ட வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கத்தி வச்சுருக்கோம், அது அந்த பொண்ணுக்கு அகெயின்ஸ்டான பாயிண்ட்டு சார். அப்போது என்ன பிரச்சனைனா, இங்கே நிம்மதியாகவும் தற்கொலையே பண்ணிக்க முடியாது. நான் சொல்கிறது ஒரு ஆக்சிமோரானா உங்களுக்கு தெரியும். பட் என்னன்னா, ஒரு ஆதங்கத்தில் கூட இல்லை, நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு நீங்கள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் ஒரு பொம்பளை அந்த இன்டென்ஷன் கூட இருக்காது அவளுக்கு, ஒரு ஆதங்கத்தில் சொல்லிட்டா கூட இந்த மாதிரி 2-3 தடவை நீ சொன்னியானாக்க இவ அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கிறேன் என்னை மிரட்டுவா. அதே ஒரு ஆதாரமா ஒரு கடிதம் எழுதி வச்சிடான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படிலாம் செய்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு ஏதோ ஒன்று எழுதி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த லெட்டர் மட்டும் கணவன் கையில் வச்சாக்க அதை பேஸ் பண்ணி அவன் டைவர்ஸ் பெட்டிஷன் போடலாம். நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு என்னை மிரட்டுவா, இது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, இது மாதிரி அடிக்கடி மிரட்டுவா, காரணமே இல்லாமல் பொய்யான சங்கதிகளெல்லாம் எழுதி வச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் மிரட்டுவா. நான் பல தடவை அவட்ட இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான்னு எழுதினாக்க இதெல்லாம் ப்ராப்ளம். அப்போ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் நீங்களும் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் பேசி முடிவு பண்ணுற விஷயமே கிடையாது சார். இது லேயராக போயிடு. இது என்ன சொல்கிறது, இடியாப்பா சிக்கல்னுவான்ல, இது எங்கே இருக்குது இதனுடைய ஆரம்பம்ன்றது. நீங்கள் திருப்பியும் ஆரம்பம் முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒன்று கல்யாணம் சக்ஸஸ் ஆகணுமா, ஆள் உயிரோடு இருக்கணுமான்னா ஆள் தான் உயிரோடு இருக்கணும். கல்யாணம் சக்ஸஸ் ஆகுது ஆகலைன்றது 2ஆம் பட்சம்
அப்படின்றத பற்றின அடிப்படை கிளாரிட்டி வராத வரைக்கும் எப்படியாச்சும் நீ வாழ்ந்து பார்த்துரு, எப்படியாச்சும் ஜெயிச்சு காமிச்சிரு அங்கிள். அது என்ன சார் ரேஸா? ரேஸ் கல்யாணம் அது என்ன ஃபார்முலா ரேஸா? எப்படியாவது ஓட்டி ஜெயிச்சு காட்டுறதுக்கு அது ஒன்றும் ரேஸ் கிடையாது. நல்லா இருந்தால் நல்லா இருந்தது, நல்லா சாரிங்க நல்லா இல்லைங்க சார் முடியல ஒரு சார் பொறுத்துக்கலாம் சார். அதாவது நான் தொட்டதுக்கு தொடச்சதுக்கெல்லாம் நம்ம கோச்சிக்கணும் அப்படி நான் சொல்ல வரல சார். எதை பொறுத்துக்க முடியும், எதை சகிச்சிக்க முடியும், எதை ஒத்துக்கவே முடியாது, எதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு இருக்குல்ல வாழ்க்கையில். ஸோ இதில் நம்ம ஒரு பெண் சொல்கிற பிரச்சனை எந்த கட்டத்தில் இருக்குன்றதை புரிந்து உணர்வதற்கும் பிரித்து பார்ப்பதற்கும் பெற்றோர்களுக்கு தெரியணும். நான் என்னை வாரம் என்ன இது ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போகல, அட கூட அவர் வேலையாக இருந்தாரா, உன்னை கூப்பிட்டு போகாமல் வேறு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றினார்னா பேசலாம். இல்லை பிஸியாக தான் இருக்கார் வேலையாக இருக்காருன்னா விடுமா, நீ வாரம் இங்கே வந்துட்டு போ. இல்லை அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயங்கள் இருக்குது. அட்ஜஸ்டே பண்ண முடியாத விஷயம் இப்போ அவள் சொன்ன அந்த நாயின்ற வார்த்தை, அதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது சார். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை ஒரு அம்மா அப்பாட்ட வந்து சொல்லும்போது, ஏன் சார் தன்மானத்தை இழந்தும் கூட ஒரு பெண் தன் கணவனாக இருந்தாலும் அவனோட வாழணும்? எல்லாருக்கும் இங்கே 2 விஷயம் முக்கியம் சார் வாழ்க்கையில். ஒன்று அவர்களுடைய தன்மானமும் சுயமரியாதையும், 2வது அவர்களுடைய விடுதலை. இந்த 2த்தையும் அடமானம் வைத்து எங்கும் யாரும் எதையும் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டியதும் இல்லை, அடைய வேண்டியதும் இல்லை, எதையும் வெற்றி பெற செய்ய வேண்டிய அவசியமும் இங்கே யாருக்குமே இல்லை. அது நான் பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சொல்கிறேன். எதுக்கு அது? ஸோ இது மாதிரி நிறைய தனிப்பட்ட நிகழ்வுன்னா நிறைய நம்ம கதைகள் நிறைய இருக்குது. அந்த 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 பெண்ணு சொன்னதில் வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒன்று இது தெளிவாக வியாபாரமாக இந்த கல்யாணத்துக்குள்ளே அந்த மாப்பிள்ளை வீட்டார் நுழைந்திருக்கிறார்கள். 2வது என் மனசு ஏற்றுக்காத ஒரு விஷயம், அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணலையா? ஏம்மா பிரச்சனை பண்ணும்போது உனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு, இப்போ மட்டும் அப்போ அரெஸ்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் தான் ஜெயிலில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அட்மிட் பண்ணுங்கள். இல்லை ஜிஹெச்சில் நம்ம எவ்வளோ பேர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிறாங்க அரெஸ்ட் ஆகிட்டு. அந்த அம்மாவும் அந்த நம்பரில் ஒன்றா சேரட்டுமே. ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது? அது வந்து அது என்னால் ஒத்துக்கவே முடியல சார். ஏதோ ஒரு தலை அந்த அம்மாவை அங்கேயே ஒரு இதில் அனுப்பிட்டாங்க அப்படின்றது என்ன, எதுக்கு? அப்போ மட்டும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருமா? இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணி நகை கேட்கும்போது உனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சா? அப்போ இது ஒரு தலையீடு இருக்குது. ஒருத்தரோட சாவில் கூட, ஒருத்தன் செத்த பின்னால் கூட உனக்கு கொஞ்சோண்டு உடம்பு சரியில்லைன்றது பெருசாக இந்த சமூகம் கன்சிடர் பண்ணணும். அப்போ ஒரு சாவை நம்ம எவ்வளோ பெருசாக கன்சிடர் பண்ணணும்? அப்போ நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆள் இல்லை. அந்த மதர்-இன்-லாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற குரல்கள் இங்கே எழவில்லை என்பதை நான் ஆழ்ந்து பதிவு செய்கிறேன். அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கணும் நம்ம சிவில் சொசைட்டி, பொதுமக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். ஏன் இந்த அம்மாவுக்கு நீங்கள் இந்த கன்செஷனை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுங்க. இப்போ தலைமறைவுங்கிறாங்க, காணும் ஆளே காணும். அதை பற்றி எனக்கு தெரியாது சார், ஏன்னா நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆனால் அந்த தாயாரை, அந்த பையனோட அம்மாவை நீங்கள் கைது பண்ணாததுக்கு நீங்கள் சொன்ன காரணங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? சோ சிக் தட் அரெஸ்ட் இஸ் இன்னெவிட்டபிள், பண்ணவே முடியாது. எழுந்தே நடக்க முடியாத அளவில் இருக்கிறாங்க. எழுந்தே நடக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா அப்போ இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் பொய் தானே சார்? அப்போ ஏதாவது ஒன்றை நம்புங்க. அந்த பெண் சொன்னது உண்மை என்று நீங்கள் நம்புவீர்களானால், அதன் அடிப்படையில் அந்த பையனையும் அவங்க அப்பாவையும் கைது செய்வீர்களானால், அவங்க மதர்-இன்-லாவை பற்றி சொன்னதையும் நீங்கள் உண்மைன்னு தான் எடுத்துக்கணும் சார். பார்ட்லி ட்ரூ பார்ட்லி அன்ட்ரூன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி யாராவது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுலேருந்து திருப்பி வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக முடிவு எடுத்து பிழைச்சி வந்ததுக்கப்புறம் பெற்றோர்கள் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, ஓ இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காங்க. சில இடத்துல பெற்றோர்கள் ரியலைஸ் பண்ணாமலும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களே பொழைச்சி வந்ததுக்கப்புறம் இல்லை, இந்த அளவுக்கு ஆனப்புறமாவும் நீ திருப்பி போய் வாழுன்னு சொல்கிறல, எனக்கு உங்கள் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னு அவங்களே திருப்பி வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க சார். அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த சூசைடல் டெண்டன்சிஸில் இருக்கவங்களுக்கு ஸ்கார்ஃப் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸு அவங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி, நீங்கள் இங்கே வாழ பிறந்தவர்கள், சாக பிறந்தவர்கள் அல்ல. அப்போ இந்த வாழ்க்கைக்கு உங்கள் அப்பா அம்மா யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் நீங்கள் வாழணும்னு நினச்சிட்டாக்க, நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு நினச்சிட்டா யாராலையும் உங்களை தோக்கடிக்க முடியாது. அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு போகிறது என்ன தெரியல.
அந்த விளிம்பில் அவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லப்படுற நல்ல வார்த்தைகள் தான். டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொன்று என்ன தெரியல, உனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நினைக்கிறியா, நிறைய பேருக்கு இருக்குது. அவங்கெல்லாம் இப்படிலாம் வந்திருக்காங்க, கடந்து வந்திருக்கிறாங்க. ஆமாம். இப்போ நம்ம இது முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் பர்மிஷன் கேட்டு வேறு சில கிளைண்ட்ஸை கூடுவேன். மேடம் உங்களை நீங்கள் வரும்போது ஒரு மாதிரி வீக்காக இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் இப்போ வந்திருக்காங்க, ஒரு கிளைண்ட்டு. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுவீங்களா? நீங்கள் வந்தபோது எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதை நீங்கள் சொல்லும்போது, நாங்கள் சொன்னாக்கா ஏதோ ப்ரொஃபஷனலாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்லும்போது அது சரியாக இருக்கணும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் பாதிக்கப்பட்டு இப்படி தான் வந்தேன், ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது, எனக்கு இந்த லிட்டிகேஷன் கஷ்டமாக இருந்தது, பட் இப்போ நான் எனக்கு நடந்த தப்புக்கு நான் ஃபைட் பண்ணேன், இல்லை நான் நடந்த தப்புக்கு இந்த கல்யாணத்தை விட்டு வெளியே வரணும்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன், இல்லை எனக்கு பெரிய சப்போர்ட்லாம் யாரும் இல்லை, நான் சின்னதாக தான் வேலையில் இருந்தேன், இல்லை எடுத்த உடனே நான் கேஸை போடல, நான் கொஞ்சம் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நான் இந்த லிட்டிகேஷனுக்கு வந்தேன், இப்போ நான் அதை ஃபைட் பண்ணுறேன், நான் எது இல்லைனாலும் நான் இப்போ தன்மானத்தோடையும் என் சுயமரியாதையோடையும் ஒரு விடுதலை உணர்வை நான் தக்க வச்சுக்கிட்டேன்ற அந்த தெம்போடையும் நான் இன்றைக்கி இருக்கேன். இதை நான் இங்கேருந்து சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, பட் நீங்கள் இங்கே வருவீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயம். அப்போ அந்த நிறைவாக தான் இந்த சம்பவத்து மூலமாக இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கன்வே ஆகணும், மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு ஒரு விஷயம் செய்தி. பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணாதீங்க, பணம் கொடுத்தா தான் வாழ்வேன்னு ஒருத்தன் சொன்னால் அவங்ககிட்ட திருப்பி வாழ்வதற்கு உங்கள் மகளை அனுப்பாதீர்கள். ஆடம்பரமான திருமணங்களை செய்தால்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நம்பாதீர்கள். அன்பின் பார்ப்பட்ட திருமணங்கள் மட்டுமே நிலைக்குமே தவிர பொருளின் பார்ப்பட்ட திருமணங்கள் ஒருபோதும் நிலைக்காது. இதை புரிஞ்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் கல்யாணம் நடக்குன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்காட்டி பரவாயில்ல, நம்ம வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படி ஒரு கேடுகட்ட கல்யாணத்தை அவங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ற தெளிவு நமக்கு வரணும். தமிழலை சார் வணக்கம்.